வணக்கம். பாஜக நடத்தியிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கொள்ளையை குறித்து ஒரு இளைஞன் யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோ சில மணி நேரத்திலேயே பல கோடி மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அப்படி என்ன பெரிய கொள்ளை நான் சொல்கிறேன் கேளுங்க. பீகாரில் ஒரு இளைஞன் மனிஷ் காஷ்யப் என்று சொல்லக்கூடிய நபர், இவர் ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கிறார். சமீபத்தில் இவர் ஒரு கார் வாங்கியிருக்கார், இனோவா கார் ஒன்று வாங்கியிருக்கிறார். 40 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறார். அதில் மோடிக்கு டாக்ஸாக கட்டியிருக்கிறது அப்படிங்கிறத ஏறத்தாழ 14 லட்சம்னு சொல்லப்படுகிறது. சரி, வாங்கி கொஞ்ச நாள்லையே அந்த காரில் பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. உடனடியாக இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒர்க் ஷாப்பில் எடுத்துகிட்டு போகிறார். வாங்கின இடத்துல இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போனார். அங்கே அவங்க செக் பண்ணிட்டு சொன்னாங்க, என்னப்பா இது காரில் ஃபில்ட்ரு சரியில்லை, பம்பு சரியில்லை, எல்லாமே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு 15 மாதத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கா, என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எப்பா நான் ஒன்றுமே பண்ணலை, நான் சரியாக தான் ஓட்டுறேன், எல்லாமே சரியாக தான் இருக்குது, இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கும் தெரியல. இப்போது உடனே அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இவ்வளோ சீக்கிரம் நடந்திருக்கு இல்லையா, இதுக்கு வாரண்டி இருக்குது, நீங்கள் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உடனடியாக இந்த ஒர்க் ஷாப்பில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பெட்ரோல் போடுறீங்களா, என்ன பெட்ரோல் போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது நாங்கள் இந்த மாதிரி எத்தனால் கலந்த பெட்ரோல் தான் போடுறோம். அதுதானே 2023க்கு பிறகு மோடி நிதின் கட்கரி இந்தியா முழுசாக கொடுத்துட்ருக்குறாங்க. அதாவது நாம் இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கப்படுகிறது. எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் தான் இதில் ஊற்றி ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவே, எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கெல்லாம் நாங்கள் அந்த மாதிரி வாகனங்களுக்கெல்லாம் வாரண்டி கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு அவன் கையை இந்த மாதிரி மலர்த்தி காட்டிட்டான். இப்போ உடனடியாக இவர் இது தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு. நான் இந்த மாதிரி கார் வாங்கினேன், இந்த மாதிரி இருக்குது, எத்தனால் கலந்த பெட்ரோல் போட்டதுனால 15 மாதத்தில் என்னுடைய கார் நாசமாக போச்சு, இதுக்கு நிதின் கட்கரி உடனடியாக பதில் சொல்லியாக வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு செய்தியை போடுறார். இது கோடிக்கணக்கில் மக்கள் மத்தியில் போகுது. இப்போ நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், 2023 நிதின் கட்கரி, தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்கரி 20% எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் தான் இந்தியாவில் வணிகம் செய்யப்படுகிறது. இப்போ என்ன அப்படின்னா, இந்த நிதின் கட்கரிக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒருத்தனுடைய பெயர் நிகில் கட்கரி, இன்னொருத்தனுடைய பெயர் சாரங் கட்கரி. இவனுங்க 2 பேரும் எத்தனால் தயாரிப்பு தொடர்பான ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலைகளை நடத்தி வருகிறார்கள். எத்தனால்னால் உங்களுக்கு தெரியும், கரும்பு, சோளம், அரிசி இதில் இருந்தெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு பொருள். இதை பெட்ரோலில் கலக்கிறாங்க. இப்போ நிதின் கட்கரி இந்த சம்பவம் இவ்வளோ பெரிய வைரலானதும் நிதின் கட்கரி உடனடியாக களத்துக்கு வராரு. ஐயோ எதனால் எத்தனால் கலக்கிறோம் அப்படின்னா, ஒரு வருடத்திற்கு 22 லட்சம் கோடிக்கும் அதிகமாக பெட்ரோல் வாங்குறதுக்கே நம்ம பணம் செலவு பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் எத்தனால் நம்ம கலக்கும்போது சில லட்சம் கோடி ரூபாய் நமக்கு கூடுதலாக கிடைக்கிறது. அதனால் மக்களுக்கு பல நலத்திட்டங்கள் பண்ண முடியுதுன்னு வழக்கமான ஒரு பொய் இருக்கு இல்லையா, அதை நிதின் கட்கரி சொல்கிறாரு. நம்ம என்ன கேட்குறோம், நிதின் கட்கரியை பார்த்து, மோடியை பார்த்து என்ன கேட்குறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் 20% எத்தனால் கலக்குறீங்க, 80% பெட்ரோல். சரி, அப்படின்னா அந்த பெட்ரோலுக்கு விலை குறைக்கணுமா வேண்டாமா, ஏன் விலை குறைக்கலை அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியது இல்லையா. இந்தியாவில் இருக்க மக்கள் கேட்பாங்க இல்லையா, எத்தனால் கலக்கிறப்பா இப்போ பெட்ரோலுடைய விலையை குறைக்கணும் இல்லையா, ஏன் நீ குறைக்கலை, மாதத்துக்கு மாதம் பெட்ரோல் விலையை ஏற்றிக்கிட்டே இருக்கிறியே, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறது சரிதானே. கூடுதலாக நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். இதே 2023 ரஷ்யா உக்ரைன் வார் நடக்குது. இப்போ ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெயை யாரும் வாங்க மாட்டேன்னு சொல்கிறான். இந்தியா வாங்குது. ரொம்ப குறைந்த விலையில் இந்தியாவுக்கு பெட்ரோல் ரஷ்யா கொடுக்குது. அதெல்லாம் நீங்கள் செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க. ஆனால் அன்றைக்கு ஏதாவது விலை நாம் வாங்கும்போது பெட்ரோலில் குறைக்கப்பட்டதா? எதுவுமே நடக்கலை இல்லையா. அப்போது கச்சா எண்ணெய் விலை மிக குறைந்த விலையில் ரஷ்யாக்காரன் நம்முடைய இந்தியாவிற்கு கொடுக்கும்போது விலையை குறைக்காத மோடி எத்தனால் கலக்கும்போது எப்படி குறைப்பார் அப்படின்னு நம்ம கேட்டு நம்ம ஆசுவாசப்படுத்திக்கலாம். வேறு வழி இல்லை, இதுதான் நடக்கும் இல்லையா. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கொள்ளை எத்தனை நூதனமான முறைகளிலெல்லாம் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் கொள்ளையடிக்கிறார்கள் பாருங்கள். இப்போ அயோத்தி ராமர் கோயில் கொள்ளை இப்போ பிரசித்தி பெற்றது.
அடுத்ததாக என்ன, பத்ரிநாத் கோயில் ஆட்டையை போட்டுருக்கானுங்க. சபரிமலை கோயில்களில் கொள்ளை நடந்திருக்கு. இப்படி பல கோயில்களில் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார ஆதரவாளர்கள் எங்கெங்கெல்லாம் ஊடுருவி இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய கோயில் கொள்ளை அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. கூடுதலாக என்னென்னா, மக்களை பிழிந்தெடுப்பதற்கு ஏற்கனவே அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கிறோம். இப்போ எத்தனால கலந்து இப்போ ஒரு பைக்கை வாங்கினோம்னா, நம்மளே ஒரு பைக் வாங்கினோம், ஒரு 1.25 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்குறோம்னு வைங்க, அதுக்கு லோனு போட்டு அது பற்றி ஏதாவது சுகியாக ஏதோ ஒரு வேலையை செஞ்சு பிழைக்கலாம்னு பார்த்தா நீங்கள் அது ஒரு 4 மாதம் 5 மாதத்தில் அந்த இன்ஜின் காலியாகி போயிடுது. இன்ஜின் மோசமாக போனால் இந்த ஒர்க் ஷாப்காரெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, அது இப்போ நிறைய இப்போ கம்ப்ளைண்ட் வருதுங்க, அது எத்தனால் பெட்ரோல் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லா வாகனங்களுக்குமே நிறைய பெரிய பிரச்சனை வருது அப்படின்னு அவனே சொல்வதை நானே காதால் கேட்டிருக்கிறேன். அப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய கொள்ளையை திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது இந்த வீடியோ இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வைரலாகி இளைஞர்கள் மத்தியில் ஒரு கோபம் வந்துருச்சு. இப்போ எப்படிங்க நம்பி ஒரு வண்டி வாங்குறது? 50 லட்சம் 60 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம், அதில் ஒரு 10 லட்சம் ரோட் டேக்ஸு, அந்த டேக்ஸு இந்த டேக்ஸுன்னு சொல்லி மோடிக்கு கொடுத்துட்டு ஒரு 10 மாதத்துலேயே வண்டியை தூக்கி ஏதாவது கொல்லப்புறத்தில் கொண்டு போய் வைக்கணும்னா என்ன நியாயம்? அப்போ மக்கள் கொந்தளிக்கிறார்கள். அதனால தான் பதறிப்போன நிதின் கட்கரி உடனடியாக இல்லைங்க, அது நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம், இதனால் நமக்கு இவ்வளோ பெரிய இருக்குது, அதிலிருந்து வர்ற பணத்தை நம்ம பல நலத்திட்டம். என்ன நலத்திட்டம் பண்ணிகிட்ருக்கேன்? 12 வருஷமாக இந்தியாவில் என்ன நடந்துட்டுருக்கேன்? என்ன பண்ணியிருக்கிறீங்க? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறீர்களா? அடிப்படை மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய விலை குறைக்கப்பட்டிருக்கிறதா? என்னங்க நடந்திருக்கு? எதுவுமே நடக்கலை. ஆனால் அமோகமாக கொள்ளை மட்டும் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன்.